Hi friends, Group 2A Mains exam patternல வந்து பார்த்தீங்கன்னா 3 changes வந்து ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. தட் இஸ் இன்னைக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க 19/12/2024. ஸோ ஃபர்ஸ்ட் சேஞ்சுன்றதோட ஃபர்ஸ்ட் ஹாப்பியான ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஓஎம்ஆர் மெத்தட்லேயும் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ஓஎம்ஆர் மெத்தட் தான் குரூப் 2A எக்ஸாம்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜிஎஸ், அப்புறம் லாங்குவேஜ் டெஸ்ட்டு, ஜிடி அண்ட் ஜிஎஸ். ஸோ நமக்கு வந்து இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இருப்பீங்க. ஸோ உங்களை ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணதுனால எந்த தப்புமே இல்லை. இப்போ ஓஎம்ஆர்ன்றதுனால இன்னும் உங்களுக்கு டைம் சேவிங் அதிகமாக இருக்கும். ஸோ இது ஒரு ஹாப்பியான விஷயம். அண்ட் செகண்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் டேட், இந்த காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, இது வந்து 2 சொல்லியிருந்தாங்க, February 2. ஆனால் இது வந்து February 8 தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் குரூப் 2A சர்வீஸ் பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 to 12:30 எழுதுவீங்க. அண்டு பேப்பர் 1 இது வந்து பார்த்தீங்கன்னா மதியம் 2:30 to 5:30. அண்ட் குரூப் 2 ஆஸ் யூஷுவல் February 23 தான் காலையில். ஸோ இது செகண்ட். அண்ட் தேர்ட் சேஞ்சஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 2 அண்ட் 2A சர்வீசஸ், அதுக்கப்புறம் இந்த பேப்பர் 1 ஃபார் மெயின் எக்ஸாமினேஷன் ஆஃப் குரூப் 2 அண்ட் 2A சர்வீசஸ் எல்லாமே வந்து அந்த நம்பர் ஆஃப் சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ the revised center option chosen by the candidate for paper 2 of main examination of group 2A services will be considered for the common Tamil eligibility test. அதாவது முன்னாடி வந்து அதுக்குன்னு இந்த காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு தனி சென்டர்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து லேக் ஆஃப் சென்டர்ஸ் இருக்கிறதுனால ஒரே சென்டர்ஸ்லேயே தான் வந்து இந்த குரூப் 2A சர்வீசஸ், அதுக்கப்புறம் இந்த காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதே ஒன்றுமே இல்லை, அதே நாள் அங்கே தான் நீங்கள் இருந்து ரெண்டுமே வந்து எழுத போகிறீங்க. ஸோ இதுதான் ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி கொண்டு வந்த 3 சேஞ்சஸ். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ண போகிறது ஓஎம்ஆர் ஷீட்டில் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற டேஸில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.